முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காசாவில் விரைவில் போர் நிறுத்தம், தேதியை அறிவித்த ட்ரம்ப். சண்டையா சமாதானமா? நெதன்யாகு ட்ரம்பிற்கு ஹமாஸ் அதிரடி தகவல். ஊசலாடும் 4,70,000 உயிர்கள். காசாவில் 1/3 நேரும் கொடூரம். இந்த கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. காசாவில் பச்சிளம் குழந்தைகளின் பரிதாப நிலை. கதறி எழும் தாய்மார்கள். உணவிற்காக கையேந்திய பாலஸ்தீனியர்களுக்கு மரணத்தை பரிசாக கொடுத்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஹமாஸ் உடனடியாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடைபெற்று வரும் நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் செய்வதற்கான திட்டம் குறித்து உடனடியாக பேச்சுவார்த்தை தொடங்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் கூறியிருப்பதாக AFP செய்தி வெளியிட்டுள்ளது. வரும் திங்கட்கிழமை ஹமாஸ் மற்ற பாலஸ்தீன பிரிவு முக்கியஸ்தர்களுடன் வாஷிங்டனில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது சாதகமான சூழலாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க ஆதரவுடன் கூடிய போர் நிறுத்த முன்மொழிவின் விதிமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிமுறை குறித்த பேச்சுவார்த்தையில் உடனடியாகவும் தீவிரமாகவும் ஈடுபட தயாராக இருப்பதாகவும், காசாவில் பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேல் அதன் ஆக்கிரமிப்பை மீண்டும் தொடங்காது என்ற உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் என்றும் ஹமாஸின் கூட்டணியான இஸ்லாமிய ஜிகாத் வலியுறுத்தியுள்ளது. காசாவில் கிட்டத்தட்ட 1/3 பல நாட்களாக சாப்பிடாமல் இருப்பதாக ஐநாவின் உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. காசாவில் உணவில்லாமல் உயிரை விடும் குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. தற்போது காசாவில் உணவு விநியோகத்தை தொடங்கி இருந்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று தெரிவித்துள்ள ஐநாவின் உலக உணவு திட்ட அமைப்பு, வடக்கு, தெற்கு மற்றும் மத்திய காசாவின் எல்லை பகுதிகளில் தினமும் குறைந்தது 100 லாரிகளையாவது நிவாரணப் பொருட்களோடு அனுமதிக்க வேண்டுமென இஸ்ரேலிடம் அனுமதி கோரியுள்ளது. மே 21ஆம் தேதி முதல் எல்லையில் உதவிப் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டாலும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு தேவையான உதவியில் மிகச்சிறிய அளவே அவர்களுக்கு செல்வதாக வேதனை தெரிவித்துள்ளது. ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு கட்ட வகைப்பாடு அறிக்கையின்படி இஸ்ரேல் நடத்தி வரும் நீடித்த தாக்குதல்களுக்கு நடுவே அத்தியாவசிய உதவிகளை வழங்க முடியாததால் காசாவில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மே மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை சுமார் 4,70,000 பேர் பேரழிவு தரும் பட்டினியை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் போருக்கு முன்பு இருந்ததை விட ரொட்டிக்கான மாவு 3000 மடங்கு விலை அதிகம் என்றும் சமையல் எண்ணெய் கிடைக்கவில்லை என்றும் அது கூறியுள்ளது. காசாவில் பிறக்கும் பச்சிளம் குழந்தைகள் கூட எலும்பும் தோலுமாக பரிதாபமாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. காசாவில் புதிதாக பிறந்த குழந்தைகள் எலும்பும் தோலுமாக மெலிந்து காணப்படுவதாகவும், அவர்களின் தாய்மார்கள் அவர்களுக்கு உணவளிக்க முடியாத அளவிற்கு ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் இருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான செய்திகள் தற்போது வெளியாகியுள்ளன. காசாவில் உள்ள மருத்துவர்கள் அந்நாட்டின் தற்போதைய நிலையை வேகமாக ஆழமடைந்து வரும் மனிதாபிமான பேரழிவு என்று குறிப்பிட்டுள்ளனர். தி கார்டியன் செய்தியின்படி பால் மாவிற்கு ஏற்பட்டுள்ள கடுமையான பற்றாக்குறையின் காரணமாக நூற்றுக்கணக்கான புதிதாக பிறந்த குழந்தைகள் மற்றும் வளர்ந்து வரும் குழந்தைகள் உடனடியாக இறக்கக்கூடிய அபாயத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளது. முற்றுகையிடப்பட்ட பகுதிக்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைவதற்கு இஸ்ரேல் தொடர்ந்து கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருவதால் காசாவில் பச்சிளம் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் பட்டினியின் விளிம்பிற்கு தள்ளப்படுகின்றார்கள் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். கான் யூனிஸில் உள்ள நாசர் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவ தலைவர் டாக்டர் அகமது அல் ஃபர்ரா, இங்கு நிலைமை மிக மோசமாக உள்ளது என்பதை என்னால் விவரிக்கவே முடியவில்லை. எங்களிடம் 1 வாரத்திற்கு போதுமான பால் மட்டுமே உள்ளது. ஆனால் மருத்துவமனைக்கு வெளியேயும் குழந்தைகள் பால் கிடைக்காமல் திண்டாடி வருகின்றனர் என்று வேதனை தெரிவித்துள்ளார். காசாவில் உணவிற்காக காத்திருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 700ஆக அதிகரித்துள்ளது. காசா மனிதாபிமான அறக்கட்டளையின் உதவி மையங்களில் உணவிற்காக காத்திருக்கும் பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுவது அதிகரித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த 2 தினங்களாக காசாவை பார்வையிட்ட உலக உணவு திட்டத்தின் துணை நிர்வாக இயக்குனரும் தலைமை இயக்க அதிகாரியுமான கால்ஸ்காவ் இதை உறுதிப்படுத்தியுள்ளார். தான் இதுவரை கண்டிராத மோசமான சூழ்நிலை இது என்றும், தான் கண்ட விரக்தியின் அளவை விவரிக்க வார்த்தைகளே இல்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் உணவிற்காக மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று வேதனை தெரிவித்துள்ளார். காசாவில் உள்ள காசா மனிதாபிமான அறக்கட்டளை மிகவும் சவாலான சூழ்நிலையை எதிர்கொண்டு மக்களுக்கு
உணவுப் பொருட்களை விநியோகிப்பதாகவும் லாரிகளுக்கு எரிபொருள் உதிரி பாகங்கள் கூட கிடைக்காத நிலையிலும் கொடுமையான தாக்குதலுக்கு நடுவே தங்களது போராட்டத்தை தொடர்வதை அவர் பாராட்டியுள்ளார். காசாவில் அவசரமாக போர் நிறுத்தம் தேவை என்றும் அவ்வாறு செய்தால் மட்டுமே பசியால் வாடும் மக்களுக்கு உணவு மற்றும் உதவிகளை வழங்க முடியும் என்றும் கால்ஸ்காவ் தெரிவித்துள்ளார். உணவு பெற முயன்று கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை இப்போது 700ஐ தாண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காசா மீது தொடர்ச்சியான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி வரும் நிலையில் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவுறுத்தியுள்ளார். கடந்த 20 மாதங்களாக இஸ்ரேல் காசா மீது கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றது. போர் நிறுத்தம் தொடர்பாக பலமுறை ஐநா சபையில் வலியுறுத்திய போதும் தீர்மானங்கள் இயற்றப்பட்ட போதும் கூட அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதனை மதிக்கவில்லை. தற்போது ட்ரம்ப் போர் நிறுத்தம் தொடர்பாக அழைப்பை விடுத்துள்ளார். இதற்கு பாலஸ்தீனத்தின் தரப்பிலிருந்து பாசிட்டிவ் சிக்னல் கிடைத்துள்ளது. முதலில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கின்றோம் என்று பாலஸ்தீனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியடைகிறது என்றால் உடனடியாக போருக்கு போகக்கூடாது என்றும் பாலஸ்தீனத்தின் தரப்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் அமெரிக்கா விதித்த நிபந்தனைகள் தொடர்பாக எந்த உத்தரவாதத்தையும் பாலஸ்தீனம் கொடுக்கவில்லை. அமெரிக்காவின் போர் நிறுத்த அழைப்பை பாலஸ்தீனம் ஏற்றுக்கொண்டிருப்பதை உறுதி செய்துள்ளார். இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. எனவே அடுத்த வாரத்தில் இருதரப்பும் போர் நிறுத்தத்திற்கு ரெடியாகிவிடும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார். இனி செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் பார்க்கலாம். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையை அடித்து நொறுக்கிய ஹமாஸ். தெற்கு காசா பகுதியில் உள்ள கான் யூனிஸில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸின் ராணுவ பிரிவான அல்-கசாம் படைப்பிரிவு அறிவித்துள்ளது. மத்திய கான் யூனிஸில் உள்ள அல்-மகட்டா பகுதியில் உள்ள கல்வி இயக்குநரகத்திற்கு அருகே நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மற்றும் அவர்களது வாகனங்கள் சிதறடிக்கப்பட்டதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது. யாசின் 105 என்ற வெடிகுண்டை கொண்டு தாக்கியதில் ஆக்கிரமிப்பு படை வீரர்களின் கவச பணியாளர்கள் கேரியர் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலஸ்தீன நடவடிக்கையை ஆதரித்ததற்காக 20 பேரை இங்கிலாந்து போலீசார் கைது செய்தனர். தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன நடவடிக்கை குழுவிற்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் பங்கேற்றதாக கூறி பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் 20க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்திருப்பதாக லண்டன் பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இன்று லண்டனில் போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் இந்த தடை கொடூரமானது என்று கண்டிக்கவும் செய்தனர். இஸ்ரேலை நடுநடுங்க வைக்கும் வீடியோவை வெளியிட்ட ஹமாஸ் இஸ்ரேலிய டாங்கிகள் மீது பதுங்கி இருந்து தாக்குதல் நடத்தும் காணொளியை அல்-குட்ஸ் படைப்பிரிவு வெளியிட்டுள்ளது. இந்த வீடியோவில் தெற்கு காசாவில் இஸ்ரேலிய ராணுவத்தால் அழிக்கப்பட்ட வீடுகளின் இடிபாடுகளுக்கிடையில் வெடிப்பொருட்களை மறைத்து அங்கு வரும் ஒரு டாங்கியை சிதறடிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. அல்-குட்ஸ் படைப்பிரிவுகள் இஸ்ரேலிய ராணுவத்தின் பல சிறிய ட்ரோன்களை கைப்பற்றியதையும் வீடியோவில் பகிர்ந்துள்ளது.